அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி காஃபி வித் சம்மில் 5 ரீசனிங் சம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், சுருக்குக அப்படின்னு கேட்பாங்க. ரீசனிங்லேயே சுருக்குக நம்பர் கொடுத்து இப்போ போர்ட் மாஸ் விதி இருக்குல்ல, போர்ட் மாஸ் விதி ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இதுக்கு டைம் அதிகமாகவும் எடுக்கும், ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸுன்றப்போ மினிமம் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒரு 40 மினிட்ஸ் 25 கொஸ்டினுக்கு 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துக்கணும். அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, எக்ஸ் என்பது கூட்டல் என்பது பெருக்கல், கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கழித்தல் மற்றும் வகுத்தல் என்பது கூட்டல் குறித்தால் 25 + 32 - 4 × 12 / 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 25 + 32 - 12 / 3. இதுக்கு பொறுமையாக போட ட்ரை பண்ணுறதை விட ரொம்ப நிதானமாக யோசிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டல் ஃபஸ்ட் எடுத்தோடனே கூட்டல் இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் என்பது பெருக்கல். அப்போ இந்த இடத்துல 25 பெருக்கல், அப்போ 32 எழுதிக்கலாம். அப்படியேவும் அடுத்த சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ், கழித்தல் என்பது வகுத்தல். இந்த இடத்துல வகுத்தல் வரும். அதுக்கடுத்து பெருக்கல் என்பது கழித்தல். இந்த இருக்குது பெருக்கல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது என்ன கொடுத்துருக்காங்க, வகுத்தல் என்பது கூட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி போடுறதா நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ போர்ட் மாஸ் விதினா உங்களுக்கு தெரியும், நிறையா இப்போ கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இருக்குது. இது நம்ம எதை ஃபஸ்ட்டு செய்யணும்னு தெரியாது. சில பேர் லைனாக செஞ்சுட்டு போவாங்க, அது ஒரு மெத்தடாக இருக்கும். நம்ம இந்த சுருக்குக அப்படின்னு எடுத்துக்கிட்ட அளவுக்கு நம்ம போர்ட் மாஸ் விதிப்படி தான் போகணும். மோஸ்ட்லி போர்ட் மாஸ் விதிப்படி தான் போகணும். இந்த சம்ஸ் பார்க்க போகிறதும் அப்படி தான் போகிறோம். ஏன்னா லைனாக போகும்போது அது கரெக்டான மெத்தடாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்ட் மாஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ப்ராக்கெட், இதுக்கு பேர் ஆஃப். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். இதில் வர்ற பெருக்கல் சிம்பிள் எடுத்துக்கூடாது, அது வேறு ஆஃப். அதுக்கடுத்து டிவிஷன், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வகுக்கணும், அப்புறம் பெருக்கணும், அப்புறம் கூட்டல், அப்புறம் கழித்தல். இந்த மெத்தடில் தான் நம்ம கொண்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட், இதில் ப்ராக்கெட் எந்த இதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷன், வகுத்தல். இங்கே எங்கே இருக்குது வகுத்தல், இந்த 2 நம்பருக்கு இடையில வகுத்தல் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு இடையில நம்ம வகுத்தல் பண்ணோன்னா, இப்போ 32 4ஆல் வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்னங்க 32 கிடைக்குமா. அப்போ இதோட வேல்யூ 8. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க சிம்பிளை அப்படியே நம்ம போட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்த சிம்பிளோட 2 நம்பர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டிவைட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பெருக்கல். இப்போ எந்த 2 நம்பர் பெருக்கணும், இந்த 2 நம்பர் பெருக்கணும். இப்போ 25 8 எவ்வளோ, 200. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 200 கிடைக்குது. அப்போ அடுத்தடுத்த வேல்யூ அப்படியே நம்ம எழுதிக்கணும். நீங்கள் அப்படியே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படி சால்வ் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பம், நான் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றவங்க அந்த 2 தடவை எழுதி அதுக்கான இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் போயில் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இதே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படியே போடுங்க, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிதானமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு முன்னாடியும் ப்ளஸ் இருக்குது, 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 12க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அடுத்த சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். போர்ட் மாஸில் முதல்ல வகுத்தல் பண்ணோம், அப்புறம் பெருக்கல், இப்போ கூட்டல். இப்போ கூட்டல் எங்கெங்கே இருக்குது, 200க்கு முன்னாடி கூட்டல் இருக்குது, 3க்கு முன்னாடி கூட்டல் இருக்குது. இப்படி தான் பார்க்கணுமே தவிர 12ஐயும் 3ஐயும் கூட்டிடக்கூடாது. முதல்ல பார்க்கணும் எங்கெங்கே கூட்டல் இருக்குன்னா 200க்கும் 3க்கும் முன்னாடியும் கூட்டல் இருக்குது, அந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 200ஐயும் 3ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு 203 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ 12. இப்போ 203 கூட 12 கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 191.
ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. புரிஞ்சுதாங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்பிள் கரெக்டாக போட்டு அதுக்கானதை போர்ட் மாஸ் விதிப்படி கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 200 கூட மைனஸ் பண்ணுறதா, 3 ஃபஸ்ட்டு 12 கூட 12 மைனஸ் 3 எடுத்துக்கிறதா, அப்படிலாம் கன்ஃபியூஸ் வரும். அப்படி எடுத்துக்கூடாது. ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள், 200க்கு 3க்கு இருக்குது, அதை கூட்டிகிட்டு மைனஸ் பண்ணாலும் ஓகே. 200 கூட 12 மைனஸ் பண்ணி கூட்டினால் 3 தான் வரும். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ கட்டிக்கிற மாதிரி வரும். பாருங்கள், நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேகமாக வந்துடும். செகண்ட் சம் போகலாம். இதுவும் அதே மெத்தட் தான். இந்த 5 மெத்தடுமே நம்ம சுருக்குகளில் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கும் அதே தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு டாபிக் போட்டுட்ருக்கோம் ரீசனிங்லேருந்து. அப்போது சுருக்கு நம்ம 2 வீடியோவாக பார்ப்போம். ஏக்கு பதில் ப்ளஸ், பிக்கு பதில் மைனஸ், சிக்கு பதில் மல்டிப்ளிகேஷன், டிக்கு பதில் டிவிஷன் என எடுத்துக்கொண்டால் இந்த வேல்யூக்கு என்ற அமைப்பின் விடையை காண்கின்றிருக்காங்க. இப்போ 4 எடுத்துக்கலாம். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பிக்கு பதில் என்ன எடுத்துக்க போகிறோம்? பிக்கு பதில் கழித்தல். சிக்கு பதில் என்ன எடுத்துக்க போகிறோம்? பெருக்கல். அப்படியே 5. ஏக்கு பதில் என்ன எடுத்துக்க போகிறோம்? கூட்டல். 30. அப்படியே டிக்கு பதில் என்ன எடுத்துக்க போகிறோம்? வகுத்தல். இப்போ இந்த வேல்யூ போடலாமா? ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ். இந்த விதி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன். 30ல் 2 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 15 கிடைக்கும். அப்போ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடலாமா? அடுத்தது என்ன பார்க்கணும்? நம்ம பெருக்கல் பார்க்கணும். 3 15 கிடைக்கும். மீதை நம்ம அப்படி எழுதலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டல். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க எப்படி பண்ணிடுவாங்கன்னா -15 +15 அடிச்சுட்டு பேலன்ஸ் +4 இருக்குது அப்படி பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். இதே வந்து கரெக்டாக ப்ராப்பராக போடணும், நம்ம அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுறவங்க அப்படின்றப்போ இந்த +4 ஃபஸ்ட்டு இந்த இடத்துல +4 இங்கே 15 இருக்குது. அப்போ 19 வரும். அதில் -15 பண்ணால் +4 கிடைக்கும். எல்லாமே சேம் வேல்யூவாக கிடைக்கும். அது வந்து லாஸ்ட் வர ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 19 இப்போ இது 2 ப்ளஸ் போன மேலே சொல்லி கொடுத்த மணி கூட +4 +15 நம்மளுக்கு 19 கிடைக்கும். இதில் -15 போச்சுன்னா 4. கடைசியில் ஸ்டெப் கீழே போக போக நம்மளுக்கு நம்ம வேகமாக கன்வீனியண்ட்டாக இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன்லாம் பண்ணுறோன்னா வேகமாக போடலாம். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதுலேயும் சிம்பிள்ஸ் மாத்திர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே சம்கே போயிடலாம். 2 சம் பார்த்ததுனால அடுத்தது எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வேகமாக எழுதாமல் நம்ம சிம்பிள் வைஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 -1 இருக்குது. இங்கே மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும்ட்டாங்க. அப்போ +1. அதுக்கடுத்து வகுத்தல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வகுத்தல் என்பது பெருக்கல்ன்ட்டாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக பெருக்கல் போட்டுக்கலாம். 32. இங்கே பெருக்கல் என்பது வகுத்தல்ன்ட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பெருக்கல் இருக்க இடத்துல இங்கே வகுத்தல் வரும் 2. கூட்டல் என்பது கழித்தல் எனவும் அப்படின்ட்டாங்க. அப்போ 2க்கு பக்கத்தில் கழித்தல் வரும் 10. ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தல் என்பது பெருக்கல் சொல்லிட்டாங்களா? அப்போ பெருக்கல் போட்டுருவோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் என்பது பெருக்கல், கழித்தல் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது கூட்டல். இது கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் அடுத்து ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சி ரெண்டையுமே நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம வந்து வகுத்தல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 32 2ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படி எழுதிடலாம்.
அப்போது அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம பெருக்கல் பண்ணுவோம். இங்கே பெருக்கல் பார்த்தீங்கன்னா 1 × 16 இருக்குது. அப்போ 16 அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஒரு 16 16 தானே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். இப்போ 16க்கும் 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 20 20 - 10 நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 10. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் ப்ராக்கெட் இது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வகுத்தல் பண்ணுவோம். 8 4ஆல் வகுத்தோம்னா 2 கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். பட் ப்ராக்டிஸ் பண்ண வேகமாக போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் எல்லாமும் 21 கூட்டல் 7. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டலில் தான் இருக்குது. இங்கேயும் கூட்டல் இது எல்லாத்தையும் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 30 கிடைக்கும். அப்போது இங்கே 10 இருக்குது, இங்கே 10 கிடைச்சிது நம்மளுக்கு. நடுவில் நம்மளுக்கு என்ன சிம்பிள் இருக்குது, பெருக்கல் சிம்பிள். இந்த இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, 30 கிடைச்சிது. அப்போ 10 × 30 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 300ன்னு கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 300. ஈஸியாக இருந்துச்சா? இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி திரும்ப எழுதாமல் கூட கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைமிங் ரீசனிங்க்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண வேகமாக வந்துடும். முடிஞ்சளவு கணக்கு வேகமாக போட்டு பழகணும் எக்ஸாம் சென்டரில். அப்போது நம்ம பதட்டப்படக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஸோ நிதானமாக போடுறதுக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதை நீங்கள் வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சம் ABCDEFGHன்னு கொடுத்துட்டாங்க என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே நம்பர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 10 12 14 16 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் F வகுத்தல் √B அதுக்கு ப்ராக்கெட் போட்டாங்க, ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் √A × √Dயின் மதிப்பை காண்க அப்படின்ட்டாங்க. மேம் ABCD அதுக்கான வேல்யூவை பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. நம்ம டேரெக்டாக இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F, இதில் F எத்தனாவது இடமா இருக்குது, 6ஆவது இடத்துல இருக்குது. அப்போ இதில் 6ஆவது வேல்யூ என்னவா இருக்கும், 12. 12 வகுத்தல் √Bன்னு இருக்காங்க. B வேல்யூ தெரியும், ரூட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே நம்ம ரூட்டோட எடுத்துக்கணும். இப்போ √Bயோட வேல்யூ என்ன, செகண்ட் இருக்குது, இங்கே 4. அப்போ 4 ப்ளஸ் √Aவோட வேல்யூ என்ன, 2 × Dயோட வேல்யூ என்ன, 4ஆக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4th 8ஆக இருக்குது, 8. இப்போ இதோட தான் கண்டுபிடிக்க போகிறோம். √4க்கு வேல்யூ என்ன, 2. அப்போது 12 2 வகுபட்டுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், நம்மளுக்கு 6 கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட் ப்ராக்கெட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. இதை ப்ளஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா √2 கொடுத்துருக்காங்க. இங்கே இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாமா? இதை எப்படி எழுதலாம், 2 8ன்னு எழுதலாம். இதை இன்னும் பிரித்து எப்படி எழுதலாம், √4 √2 அப்படின்னு எழுதலாம். √4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இப்போ 2 √2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த √2வை இந்த √2வை நம்ம பெருக்கணும்னா இப்போ 4 இப்போ என்ன கிடைக்கும், 2 √2 × √2ன்னு கிடைக்கும். √2வை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2 ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். இது மெத்தட், இது ஒரு ஃபார்முலா மெத்தட். √2 ஏதோ சேம் வேல்யூவாக பெருக்கும்போது அது ஒரு முழு எண்ணாகும். இப்போ √4ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அது மாதிரி தாங்க √2 ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம். இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கணும் அர்த்தம். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4. அப்போ இங்கே நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு, இங்கே நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அப்போ 6 நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் 6 + 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். இங்கே ஆல்பபெட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே 10 வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. F 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ABCDE ஈயோட பொசிஷன் தான் இங்கே 10ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, E தான் கரெக்ட். புரியுது இல்லைங்க?
ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து தான் ஃபுல் வேல்யூ ஆக்கணும். அதுக்கடுத்து போர்ட் மாஸ் விதி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு இங்கே 2 × √2 × √2 கிடைக்கும். அதை முழு வேல்யூ ஆக்கணும்னா இந்த √2 × √2 2ஆக மாறிடும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கும், 2 4. அப்போது இந்த ப்ராக்கெட்டில் கிடைச்ச வேல்யூவும் இந்த ப்ராக்கெட்டில் கிடைச்ச வேல்யூவும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். 10ஓட பொசிஷன் இங்கே ஆல்ஃபபெட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈல இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அட் என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல், பர்சன்டேஜ் என்பது கூட்டல் மற்றும் இந்த டாலர் சிம்பிள் என்பது மைனஸ் எண்ணில் அப்படி கொடுத்துட்டு சிம்பிள்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு சுருக்குக மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்க்கலாமா? அப்போ 6% 12C 3 at 8 அந்த டாலர் சிம்பிள் அப்புறம் 3 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 6 எடுத்துக்கலாம். பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன கூட்டல் 12, சிக்கு பதிலாக என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க வகுத்தல், அப்புறம் 3 அட் சிம்பிளுக்கு பதிலாக என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க பெருக்கல், அதுக்கடுத்து டாலர் சிம்பிளுக்கு பதிலாக என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க மைனஸ். நம்ம போர்ட் மாஸ் விதிப்படி செய்யலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 12ல் 3 வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 3 12 கிடைக்கும். அப்போ 4 மீத வேல்யூ அப்படி எழுதிடலாமா? அதுக்கடுத்து நம்ம பெருக்கல் பண்ணுவோம். என்னாங்க 32 மீது இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ரெண்டையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 38 கிடைக்கும். மைனஸ் இதில் 3 பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 35. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி ஆன்சர் 35. ஈஸியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் யோசிச்சு அந்த சிம்பிள்ஸ்லாம் ஒரு சிம்பிள் மாறினாலும் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரீசனிங்கில் நிறைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.